நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இந்த துதியின் மத்தியில் பிரசன்னமாய் அசைவாட போடுகிற தேவனே அப்பா, அந்த துதியின் மத்தியில் ஆளுகை செய்து ஆண்டவரே விடுதலை தரப்போகிற தேவனுக்கு நன்றி. சுகத்தை தருகிற தேவனுக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் நிரப்புகிற தேவனுக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் எல்லாம் பாறுதல் அடையத்தக்கதாக ஆண்டவரே நீங்க நடத்த போறீங்க அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே இடை கட்டி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் நடத்தி கொண்டு வர போறதுக்காக நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நல்ல தேவன் ஆண்டவரே. நீரே வல்ல தேவன் அப்பா. உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது. எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற தேவன், எப்பொழுதும் எங்களை அன்பு செய்கிற தேவன் அப்பா. நீரே நல்லவர் அப்பா. நீரே வல்லவர் ஆண்டவரே. நீரே வாக்கு மாறாதவர். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள இந்த தேவன் நமக்காக வெற்றி சிறந்தார். அவர் மரித்தார். எல்லா பாவம் எல்லா சாபத்தை உடைத்து அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்கு நித்திய வாழ்வை தர ஹல்லேலூயா அவரை கொண்டாட போகிறோம். ஆமென். எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தரே செயலிது
சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ஹல்லேலூயா. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும். மீண்டும் சொல்வோமா? ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் சிறந்தாரே. ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தார். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கம்பீரத்தோடு கூப்பிடுமா? வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரே வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு. வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே இயேசு. வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜா. சொல்லுவோமா? அவர் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ராஜாதி ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். கைகளை தட்டி உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உயிர்த்தெழுந்த தேவனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம் நினைவு கூறுகிற காரியம், மனுஷன் மரணத்தை நிமித்தமா, பாவத்து நிமித்தமா தேவனோடு இருந்த அந்த உறவை துண்டிக்கப்பட்டது. தேவனோடு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது பாவத்து நிமித்தமா. நம் தேவன் இந்த பூமியில வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த போது எந்த உறவு துண்டிக்கப்பட்ட அந்த உறவு அவர் மீண்டும் உயிர்ப்பித்தார். தேவனோடு இருந்த அந்த உறவை அவர் மீண்டும் கட்டினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம் உறவு, தேவனோடு இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். நமக்காக எல்லாவற்றும் செய்தார். நமக்காக நித்திய ஜீவத்தை தந்தார். ஹல்லேலூயா. எனக்காக எல்லாவற்றும் செய்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. Jesus.
ஆராதனை இயேசுவே. Thank you Lord Jesus. என்னை வாழ வைத்தீரே. பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து என்னை வாழ வைத்தீரே. நீரே என் தேவன், நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் ஆண்டவர், சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். தன்னை தானே பலியாக்கி என்னை வாழ வைத்த ஒரே தேவன் நம் இயேசு கிறிஸ்து, ஒரே தேவன் நம் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. Thank you Jesus. நீரே ஆண்டவர். ஹalleluya. Thank you Jesus. நன்றி. மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. எதுவும் அவர் கட்டுப்படுத்த முடியவில்லை. காரணம் அவர் வல்லமையுடையவர். எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இது நம்மளோடு ஜீவிக்கிறார். அவரை உயர்த்தும், அவரை உயர்த்தும், அவருக்கு மகிமை செலுத்தும். Yeah.
சொல்லுமா? என் தேவன் நீரே என் தேவன். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரே நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். வல்லமை உள்ளவரே நீரே என் தேவன், நீரே ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை இன்று நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். குட் ஃப்ரைடே கொண்டாடினோம், புனித வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடினோம். தேவன் நமக்காக மரித்தார் என்று நாம் நினைவு கூர்ந்தோம். அந்த நாளிலே தேவ வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு தேவனுடைய அவர் உயிரோடு எழுந்த அந்த நாளை நினைவு கூறும்படியாய், அதை நாம் கொண்டாடும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு சாதாரண மனுஷன் உயிர்த்தெழுற மாதிரி அவர் உயிர்த்தெழல. பைபிள்ல அநேக இடத்துல உயிர்த்தெழுந்திருக்காங்க. ஆண்டவர் சிலரை உயிர்த்தெழ வச்சு இருக்கிறாரு, இருக்குது. ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இயேசுக்குள்ளே மட்டும் தான் காணப்பட்டது. வேற எந்த மனுஷனுக்குள்ள அவங்க இயேசு எழுப்பினாரு, அவனுக்குள்ள அந்த வல்லமை காணப்படலை. இயேசுவின் வல்லமை தான் அந்த இடத்துல செயல்பட்டது. பழைய ஏற்பாடுல எலியா எலிசா ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் உயிரோடு எழுப்பினாங்க ஆண்டவர் வல்லமையில. ஆனா அது ஒரு சாதாரண மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்து அவர்கள் மரித்திருக்கலாம். அடுத்தது புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம், லாசருவை ஆண்டவர் எழுப்புகிறார். லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது கல்லறையிலிருந்து அவர் வெளியே வராரு. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. ஆண்டவர் அந்த இடத்துலையும் செய்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாலிபனை பாடையை தொட்டு தேவன் எழுப்பினார், இயேசு எழுப்பினார். இதெல்லாம் என்ன அடையாளத்தை குறிக்குதுன்னா, ஒரு உயிர்த்தெழுகிற அடையாளத்தை குறிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பு அவர் இதெல்லாம் கண் முன்னே பார்ப்பதற்கு இதை செய்தார். ஏன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஜைரஸோடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார்.
அப்ப அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அங்கேயும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை காண்பிக்கிறாரு. பாருங்க உயிர்த்தெழுதலுடைய வல்லமை என்ன என்று. அப்பொழுது அந்த சீஷருக்கு புரியவில்லை, அவர்களுக்கு தெரியல, இயேசு என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நேரத்தில் இயேசு அவர்களை உயிரோடு எழுப்பினார், அதுதான் தெரியும். ஆனா இயேசு அதை மறைமுகமாக அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அவர் உயிரோடு எழுந்திருப்பார்னு அவர் சொல்லுறாரு. நான் மரிப்பேன், ஆனால் 3வது நாள் உயிரோடு எழுப்பேன். ஒரு வீடியோவை பார்த்தோம். அந்த வீடியோவில் இயேசு சொல்றாரு, இயேசு இல்லை, அந்த தேவதூதர் சொல்றாரு, அவர் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாரு. என்ன அறிவிப்பு கொடுத்தாரு? நான் மரிப்பேன், சிலுவையில் மரித்து 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுலனா நம்முடைய நம்பிக்கை வீணாகும். இன்றைக்கு இயேசுடைய மரணம் ஒண்டி அவர் மரணத்தில் மட்டும் அவர் சிலுவையில் சுமந்துட்டு போயிட்டாருன்னா, இன்றைக்கு இயேசு என்று சொல்லுகிறதுக்கு ஒரு அடையாளம், ஜீவனுள்ள அடையாளம் நம்மளுக்கு இல்லாம போயிருக்கும். இயேசு உயிரோடு எழுந்ததுனால நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த கடைசி வார்த்தை ஜீவன் என்று சொல்லும் போது உயிர்த்தெழுதல் வல்லமையை குறிக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை. இன்றைக்கு நம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும். வெறும் நாம் தெரிந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல. இன்னைக்கு அநேக முறை வெளியே எல்லாம் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மத பிரகாரம் கொண்டாடுகிறார்கள். மத பிரகாரம் கொண்டாடுகிற இந்த உயிர்த்தெழுதல் அது உயிரா ஆவாது. உண்மையான உயிர்த்தெழுதின் வல்லமை நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் இயேசுவோடைய அந்த உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசம் இல்லாமல் இயேசு மரித்தார் என்று, இயேசு உயிர்த்தார் என்று நம் நம்பிக்கையிட முடியாது. நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். நாம் இயேசு உயிர்த்தார் என்ற உறுதியோடு நாம் வாழ வேண்டும். நமக்குள்ளே அந்த உறுதி காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதல்ல எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளோ நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிறது. ஏன்னா இயேசு ஏதோ அவர் உயிர்த்தார் அதோட அது முடிக்கல. இட் இஸ் ஃபினிஷ்டு ஆண்டவர் ஏன் சொன்னாரு? மரணத்துக்கு மட்டுமல்ல, உயிர்த்தெழுதலையும் சேர்த்து சொன்னாரு. அந்த உயிர்த்தெழுதல் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டினது. இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் அன்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமையை குறிக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம் வாழ்க்கையிலே அதை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அவருடைய அன்பை நாம் அனுபவிக்கிறோம், அவருடைய அன்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவின் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கை தட்டுறது, என்சி கை தட்டுறது நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன். என்ன வேணாலும் செய்யுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் போது you receive it. The church must be alive. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அங்க அற்புதம் நடந்ததுன்னு நம்ம புக் ஆஃப் எக்ஸ்ல பாக்குறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆவியானவர் நிரப்பினாராம். இன்னைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் விடுதலையை தர அவர் வல்லமையா இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுது நாம் அதை தியானிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற மறைமுகமா இருக்கிற தடைகளும் கட்டுகளும் உடைந்து போகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே சில காரியங்கள், இந்த தடைகள் ஏன் இருக்குது? நம் வாழ்க்கையில பிசினஸ்ல தடை இருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்துல தடைகள் இருக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய காரியத்துல தடையா இருக்கலாம். என்ன வேணாலும் நம் வாழ்க்கையிலே எதெல்லாம் நாம் சாதிக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தது அது நடக்காமல் போகுதுன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில செயல்பட்டால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா.
தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா மரணமே உன் கூரெங்கே என்று தேவன் பாதாளத்தை அடிச்சு நொறுக்கிட்டு எழுந்தாரு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் சேவித்துக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒன்றும் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் சாதாரணமான கடவுள் அல்ல. அவர் மரணத்தையே ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே அது காணப்படுவதாக. ஆமென். அதனாலதான் இயேசு சொல்றார், I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான்ல நம்ம பார்க்கிறோம், யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலே இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனத்தை அநேக முறை அநேகர் சில தப்பா புரிஞ்சு கொள்றாங்க. இதோடைய அர்த்தம் உண்மையிலே என்னதுன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே பாவத்துல மரித்தவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர்கள் பிழைப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். கடைசி நிமிடம் நம் சரீரத்திலே மரணம் வந்தா கூட நம் தேவனோட நம் நித்தியமாய் ஜீவிப்போம் என்கிற ஒரு ரகசியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். இட்டர்னிட்டியை சொல்றாரு. இயேசு நித்தியமான வாழ்க்கையை சொல்லுகிறார். இந்த பூமியில இருப்பது டெம்பரரியான வாழ்க்கை. கொஞ்ச நாளா தான் நாம் வாழ்வோம். ஒரு 80 வருஷம், ஒரு 90 வருஷம் ஆண்டவர் கிருபை இருந்தால் 80க்கு மேல 90 100 வருடம் வாழலாம், நம் சரீரத்தை சரியாய் காத்து கொண்டார். ஆனாலும் ஒரு மரணம் இந்த இடத்துல நம் கண்களை பூமியிலே மூடும் போது, நம் கண்களை மீண்டும் திறக்கும் போது இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருப்போம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை இயேசு கிட்ட கொண்டு போய் சேர்க்குது, பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்குது. ஆமென். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே காணப்படும் போது நமக்கு பரலோகம் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சின்னு பாடலை பாடுறோமே, அந்த இடத்துக்கே நம்ம போய் பாடலை பாட போறோம். எதுல? ஆவியான ஆண்டவருடைய உயிர்த்தெழுத வல்லமை நமக்குள்ளே காணப்படும் போது. ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் கைவிடல, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளோடு இருக்கிறது. நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செஞ்சுச்சுனா, வேலை செஞ்சுச்சுனா, it will show the supernatural power to be released from us. இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே காணப்பட்டுச்சுனா, நமக்குள்ளே இருந்து ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை பிறருக்கிட்ட போகும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்வார். இன்றைக்கு நம்மை பயன்படுத்தும்படியாய் ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ நம்ம ஷாக்கா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம பாட்டு பாடிட்டு நம்ம போறதுக்கு இல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமை எதுக்காக என்றால், போய் சொல். மரியா கிட்ட சொன்னார் ஆண்டவர், நீ பார்த்துட்ட என்ன, போய் சொல்லு, போய் சொல்லு, நான் உயிர்த்தெழுந்துட்டேனே. இன்றைக்கு நம்ம மேல் விழுவப்பட்ட ஒரு கடமை என்ன என்றால், நம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று, மரித்தார், அவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தார் என்கிற நற்செய்தியை சொல்லும்படியாய் ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டு. எதற்காக? இயேசு யார் என்று சொல்ல, இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்ல, இயேசுவை காண்பிக்க, இயேசுவை ருசிச்சு பார்க்க, பிறர் அதை அந்த நன்மைகளை அடைய நம்மை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ நாம் வெறும் கொண்டாடுவதற்கு மாத்திரம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த, அதை சாட்சி சொல்லதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்ததான் அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன இந்த உயிர்த்தெழுதல்? அப்படின்னா என்ன நடந்தது உண்மையிலே? What happened in resurrection? What? என்ன நடந்தது உண்மையிலே? என்ன அந்த இடத்துல நடந்ததுன்னா, நம்ம வேதத்துல பார்க்கிறோம்,
இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவங்க கல்லறைக்குள்ள வைக்கிறாங்க. எந்த ஒரு கல்லறைக்கும் காவல் வைக்காத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு மட்டும் வச்சாங்க. ஏன் தெரியுமா? ரோமர் அரசாட்சிக்கே பயம் வந்துருச்சு. அவருடைய சரீரத்தை திருடிட்டு இவனுங்க பொய் சொல்லிடுவாங்க, இயேசு உயிர் தெழுந்துருவாருன்னு. ஆனால் இயேசுடைய சரீரத்தை யாரும் திருடல. அவர் உயிர் தெழுந்ததே ஒரு வல்லமை. அந்த கல்லு புரட்டப்பட்டது. அந்த சோல்ஜருக்கே தெரியல அவர் உயிர் தெழுந்தது. அப்போ இவர்கள் என்னன்னா ஒரு பயத்துல தான் இயேசுவானவர் இவர் வித்தியாசமானவர். ஏன்னா அவர் உயிரா இருக்கும் போது டீச்சிங்கை கேட்டிருக்காங்க. அவர் உயிரா இருக்கும் போது அவர் பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க. அவர் உயிரா இருக்கும் போது அவர் சொல்றதை கேட்டிருக்காங்க. அவர் ரோமர் அரசாட்சி அப்பதானே பிரசங்கம் பண்ணாரு. அந்த இடத்துல தானே அற்புதம் செஞ்சாரு, அடையாளங்களை செய்தாரு. அதுல தான் பெரிய குழப்பமே வந்துச்சு. அதுல தான் ரோமர் அரசாட்சிக்கே பெரிய பிரச்சனை வந்தது. ரோமர் அரசாட்சிக்கு மட்டும் இல்லை, சரீரசேருக்கும் பிரச்சனை. இயேசுனால இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா எல்லாம் அவரு பின்னால போறாங்கன்ட்டு. அதுல தான் இயேசுவை கொல்லும்படியாய் அவன் திட்டம் போடுகிறார்கள். இயேசுவை கொல்லும்படியாய் அநேக முறை பிசாசு ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா அவர் சிலுவைக்கு போகக்கூடாது. சிலுவைக்கு போனா ரட்சிப்பு வந்துடும். சிலுவைக்கு போனா நம்மளை காப்பாத்திடுவாரு, பாவ மன்னிப்பு வந்துடும். அதனால அவனுடைய பிளான் என்னதுன்னா, ஒன்னாவது மெத்தியூல 4வது அதிகாரத்தில் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற உடனே அவர் ஆவியாலே வனாந்தரத்துக்கு நடத்தப்படும் போது அந்த இடத்துல பிசாசு சோதிக்க வருகிறான். அந்த சோதனையை நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அவருடைய சித்தத்தை செய்ய விடாதபடி அதுல இருந்து விலகி வேற திசை திரும்பும்படியாய் அவன் திசை திருப்புகிறான். அந்த சித்தம் நிறைவேறக்கூடாது. அவன் முதலையே இந்த 3 சோதனையும் அவன் சோதிக்கிறான். 3 சோதனையை தந்து இயேசுவை உழுவ வச்சிருவோம், அவரோட சித்தத்தை செய்ய வேணாம் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில அநேக முறை ஆண்டவர் சித்தம் நம் செய்வதற்கு ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். பிசாசோடைய சோதனையை நாம் மேற்கொள்ள முடியாதனால, அதுல நம்ம விழுந்து போறனால ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க முடியாமல் போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை வேத வசனத்தினாலே அதை ஜெயித்தார். அப்ப அதுலயே ஆண்டவர் வெற்றி பெற்றுட்டாரு. இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நானே ஜீவாப்பம். அவர் என்ன சொல்றாரு? என் ரத்தத்தை குடிங்கிறாரு, என்ன பிச்சு சாப்பிடுங்கிறாரு ஒரு இடத்துல. அதை கேட்ட உடனே இவங்க சரியான கோபம் வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல அவரை கல் எடுத்து அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. கூட்டம் கூடி கல் எடுத்து அடிக்க வந்துட்டாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல டிசப்பியர் ஆயிட்டாரு. அப்போ எல்லா ரீதியிலையும் பிசாசு இயேசு சிலுவைக்கு போகாம இந்த உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடாதுன்னு அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வந்துகிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு தடவையும். அப்ப இயேசு அதெல்லாம் ஜெயித்து சிலுவையில சுமந்து உயிர்த்தெழுதின் வல்லமையை இன்று நமக்கு தந்திருக்கிறார் வெளிப்பாடாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசு இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை அது கிரியை செய்யணும். சும்மா உயிர்த்தெழுதல் வல்லமையை மட்டும் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், ஆனா அது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யலனா அது வீண். அப்ப தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன உண்மையாக நடந்தது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 விதமான உயிர்த்தெழுதலை அவர் அனுபவித்தார். 2 விதமான உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. ஒன்றாவது நம்ம பார்க்கிறோம், அவர் ஆவியிலே உயிர்த்தெழுந்திருக்கிறார். இது எப்ப நடந்துச்சு? 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
ஆவியிலே அவர் உயிர்த்தெழப்பட்டார். இன்றைக்கு அந்த கிரீக் வார்த்தையில என்ன சொல்லுதுன்னா மேட் அலைவ், அங்க இங்கிலீஷ்ல மேட் அலைவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் ஜீவன் உள்ளவராய் காணப்படுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் பிசிக்கல்ல உயிரா வருவதற்கு முன்பு அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கித்தார்னு எழுதியிருக்கு. எங்க? பாதாளத்தில். அது நல்லா படிச்சு பார்த்தோன்னா அந்த இடத்துல இருக்குது. அது என்னதுன்னா அவர் ஆவியிலே உயிர்த்தெழுந்து பாதாளத்துக்கு போய் என்னுடைய வெற்றியை பாருங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையா? இயேசு கிறிஸ்து ஆவியில எங்க போனாரு? பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாரு, என்னுடைய வெற்றியை நீங்க பாருங்கன்னு. நான் வெற்றி பெற்று விட்டேன், மரணத்தை நான் ஜெயித்து விட்டேன் என்று இயேசு கிறிஸ்து அங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான அர்த்தம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அங்க சொல்லல, இயேசு கிறிஸ்துவோடைய வெற்றியை அவர் டிக்ளரேஷன் பண்றாரு அந்த இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய வெற்றி நம்ம வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடைய வெற்றி, இயேசு கிறிஸ்து ஆவியிலே வெற்றி பெற்றார். இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்று நாம் யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அந்த பாதாளத்தில் போய் நோவா காலத்தில் இருந்த அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறார். நான் மரணத்தை வென்றுவிட்டேன், நான் ஜெயத்தை வென்றுவிட்டேன், நான் சாபத்தை வென்றுவிட்டேன், நான் பாவத்தை வென்றுவிட்டேன், நான் எல்லா விதமான ஜெனரேஷன் கர்ஸை நானே உடைச்சி தள்ளிட்டேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? வெற்றியை சுதந்தரிக்கிறார். ஆடம் கிட்ட காணா போன அந்த சாவி, அந்த திறவுகோலை இயேசு பாதாளத்தில் இருந்து திரும்பியும் அதை எடுத்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன தெரியுங்க செஞ்சிருக்கணும்? கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கணும். திறவுகோலையே நமக்கு தந்திருக்கிறாரு. ஆடாமே தொலைத்த திறவுகோல், ஆடாமுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு, ஆடாமுக்கு வல்லமையை கொடுத்தாரு. இன்றைக்கு எல்லாத்தையும் ஆடாம் என்ன செஞ்சிட்டான்? பிசாசு கிட்ட பறி கொடுத்துட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இறங்கி போய் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று நமக்கு திரும்பியும் அந்த சாவியை கொடுத்துட்டாரு. அதிகாரம் என்கிற சாவி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எதெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்து விட்டார். எப்பொழுது? இந்த சாவியை நமக்கு தந்த பிறகு. பிசாசு ஏன் நம்ம கண்டு ஓடுது? ஏன்னா அதிகாரம் நம்ம மேல இருக்கு. யாரோட அதிகாரம்? இயேசுவின் நாமத்தின் அதிகாரம். இந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுவின் நாமத்திலே அதிகாரம், வல்லமை எல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையிலே உண்டு. இன்றைக்கு இயேசு மட்டும் அங்க போலனா, சாவியை எடுக்கலனா, நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ள இன்னும் அடிமையா வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது கடைசி வசனத்துல. அந்த இடத்துல இயேசு மரணத்தை ஜெயித்து, மரணம் என்கிற பாவத்தை ஜெயித்து நமக்கு விடுதலையை தந்து விட்டாரு உயிர்த்தெழுதல் வல்லமையில. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாரும் விடுதலையா இருக்கிற காரணம் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல். அது வல்லமை. அந்த வல்லமை நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஓ எஸ் லார்ட். உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குதுன்னா அற்புதங்கள் நடக்கும். அற்புதம் நடக்கும். ஒரு புத்தகத்தில் படித்தேன், த ரெசரக்ஷன் பவர். அவங்க சாட்சி சொல்றாங்க, அவங்களுடைய கர்ப்பமா இருக்கிறாங்க. கர்ப்பமா இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கர்ப்பத்திலேயே என்னாச்சு? செத்து போச்சு. அப்போ
இதை கேட்ட சபை மக்கள், இங்கே தான் ஜெபத்தோடைய வல்லமை நான் சொல்ல போகிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி ஜெபம் மூலியமாய் வேலை செய்யுதுன்னு. இங்கே சபையில் எல்லாரும் இன்டர்செஷன் ப்ரேயர் செய்கிறாங்க. என்னது? விண்ணப்ப ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. யாருக்கு? இந்த ஃபேமிலிக்கு. இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இங்கே டாக்டர் சொல்லிட்டாங்க குழந்தை இப்பயே மறுத்து போச்சு, நோ ஹார்ட் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க உடனே என்ன செய்கிறாங்க? வெளியே எடுத்துட்டாங்க. குழந்தை மறுத்து போச்சு. ஆனால் அவங்க அந்த பாடியை பார்க்கறதுக்கு 12 ஹவர் எடுத்துச்சான். ஏன் தெரியுங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னால அவங்கள பார்க்க விடல. 12 மணி நேரம் அங்கே ஜெபித்தில் சபையை மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. 12 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த பாக்ஸில் துணி சுற்றி அந்த பிள்ளையை வச்சிருக்கிறாங்களாம். அந்த பிள்ளையை பார்க்கும்போது துணியை திறந்துட்டு அந்த பிள்ளையை கையில் எடுக்கிறாங்களாம். உடனே மூச்சு வர ஆரம்பிச்சிச்சு. பிள்ளை நகர ஆரம்பித்தது. உடனே என்ன சிகிச்சைகள் கொடுக்கணுமோ அந்த சிகிச்சையை கொடுத்து அந்த பிள்ளை இப்பொழுது ஸ்கூல் படிக்குது. அது நல்ல மார்க் எடுத்து நல்ல மெடல்லாம் வாங்கி வச்சிருக்கிறதுன்னு அந்த சாட்சி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு உயிருள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமை அற்புதத்தையும் அடையாளத்தையும் அதிசயமும் நம் வாழ்க்கையிலே செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதம் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் எப்பொழுது? உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையில செயல்படும் போது. ஆமென். குழந்தையே உயிரா வந்துருச்சுனா என்ன? இது நம்ம ஆண்டவரால கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில டாக்டர் சொல்லி இருக்கலாம் இந்த வியாதி போவாது. டாக்டர் சொல்லியிருக்கலாம் இது 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 தீர்க்க முடியாது. ஒருவேளை மரணத்துக்குள்ள பயத்தில் இருக்கிற ஒரு வியாதி நமக்கு இருக்கலாம். எனக்கு தெரியல, ஆனா இருக்கலாம். அந்த மரண பயத்தில் இருக்கிற அந்த வியாதியில இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உயிர்த்தெழுந்த வல்லமை வந்ததுன்னா அந்த வியாதிக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த குழந்தையே செத்து போச்சு. 12 அவரு அந்த இதில் வச்சிருக்கிறாங்க. கோல்டாச்சு சரீரம். ஆனால் அவங்க தூக்குன உடனே சூடு வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர்னால கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர்னால எல்லாம் கூடும். அவர்னால முடியும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன மரித்து போயிருக்கோ, நம்ம பிசினஸாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்மளுடைய படிப்பாக இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், எது மரித்து போயிருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர் உயிர் பெற செய்கிறார் இந்த நாளில். In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. Amen. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உயிர்த்தெழ செய்கிறது நம்ம வாழ்க்கையில. Hallelujah. Oh yes Jesus. Are you exciting with the preaching? If you're not, I am exciting. பெற்றுக்கொண்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பேச 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 இன்னைக்கு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கு. எஸ், உயிர்த்தெழுந்த வல்லமையை பேச பேச ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார் உங்களை வாழ்க்கையில. மறைந்திருக்கிற தடைப்பட்டிருக்கிற அற்புதங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையினால இன்றைக்கு நடக்க போகுது. இதை நாங்க பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசையும் அவனுடைய தூதனையும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அடிச்சு நொறுக்கிட்டாரு. அவன் செய்கிற எல்லா விதமான பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் சாபங்களும் கட்டுகளும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வைத்து விட்டார். சிலுவையில் மாத்திரம் ஆண்டவர் வெற்றி சிறக்கவில்லை, உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அங்கே பிசாசுக்கு தெரியாது ஆண்டவர் மரித்துட்டோன்னே உயிர் தெளிந்துருவார்னு அவனுக்கு ஒரு பயம்தான், ஒரு பகட்டு. பிசாசுக்கு பயம்தான். இயேசுவை எழுப்பி இருக்கிறாரு ஆண்டவர். எப்படி எழுந்தா? எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை சரீரத்திலே, இரண்டாவது இயேசு சரீரத்திலே, சொன்னேன் இயேசு ஆவியிலே அவர்
உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, இயேசு சரீரத்திலே உயிர்த்தெழுந்தார். நம் சரீரத்திலே இயேசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்த்தெழுந்த பிறகு அவர் இந்த சரீரத்திலே அந்த ஆவி சரீரத்திலே வந்தபோது அவர் பிசிக்கலி உயிராவினார். ஸோ நமக்கு மரண பயம் இனி இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஆவி அவர் சரீரத்தில் வந்த உடனே, அவர் உயிர்த்தெழுந்த உடனே அந்த மரண பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிட்டாரு? நீக்கிட்டாரு மரண பயத்தை. இன்றைக்கு சில நேரத்தில் நம்ம என்னாச்சும் நடந்துரும்னு மரண பயத்தில் இருக்கலாம். There is no such thing. Jesus already defeated the death. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றுட்டார். அதனால தான் நம்ம பாடலை பாடணும். பயமில்லை, மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். அந்த பாடல் ஒரு அறிக்கையின் பாடல், ஒரு வெற்றியின் பாடல், சாதாரணமான பாடல் கிடையாது. அதை பாட பாட நமக்குள்ள உயிர் வருகிறது. அதை பாட பாட நமக்குள்ள வல்லமை வருகிறது. அந்த வல்லமை என்ன செய்யுது? நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை நீக்குகிறது. It's a supernatural power. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கூட கல்லறை கூட அவரை நிப்பாட்டி வைக்க முடியல. மரணம் அவரை நிப்பாட்டி வைக்க முடியல. எந்த ஒரு அதிகாரமும் அவரை அடக்கி வைக்க முடியல. அவர் உயிர்த்தெழுந்தார். மூன்றாவது நாள் வல்லமையோடு அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தில் இருக்கிற வலியை ஆண்டவர் நீக்கி போட்டார். மரணம் என்கிற வலி, மரணம் என்கிற வலி சொல்லும் போது நம் வாழ்க்கையில நடக்கிற சில ஆபத்தான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நம்ம எப்படி பயத்தோடு இருப்போம்? சில நேரத்தில் ஏன்னாச்சும் ஒன்று நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா நம்ம எப்படியாய் நம்ம யோசிக்கிறோம், எப்படியாய் நம்மளுடைய இமோஷன் இருக்குது, எப்படியாய் நம்மளுடைய எண்ணம் இருக்குது, நம்மளுடைய உள்ளம் இருக்குது, எவ்வளோ பயந்து போயிருக்கிறோம். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அந்த பயம் ஒரு மரண பயம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஒரு விபத்து அல்லது ஒரு சம்பவம் நம்முடைய குடும்பத்திலே நடந்தால் அந்த பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுது அல்லவா? ஆனால் இயேசு சொல்லுகிறார், மரணத்தை நான் வென்றேன், மரணத்தை நான் வென்றேன். மரண பயத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சாவாலே ஒரு வெற்றியும் விடுதலையும் தந்து விட்டார். நம்ம மரண பயத்தில் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆண்டவர் நம்மை விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் தான் ஆண்டவர் நமக்கு இந்த மரணத்தில் இருக்கிற வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மரணத்தை ஜெயித்தது. இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எதை குறிக்கிறது என்றால், இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்னா, ஆண்டவருடைய நித்தியமான பிரசன்னத்துக்குள்ளே நாம் சேர்றதுக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நடத்துகிறது. It leads us to the presence of God in eternity. Eternityல இருக்கிற இந்த presence, நித்தியமா இருக்கிற இந்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் நுழைவதற்கு, நாம் அனுபவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை நடத்துகிறது. அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையின் அர்த்தம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்துட்டாரு. அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பர்சத்திலே அமர்ந்து இருக்கிறார். அவர் நிக்கல. பழைய ஏற்பாடுல எல்லா பிரதான ஆசாரியரும் பலி செலுத்தி இன்னும் நின்றுகிட்டு தான் கிடக்குறாங்க. ஆனா இயேசு மரித்து உயிர்த்து வேலையெல்லாம் முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் அமர்ந்து விட்டார். அப்படின்னா அவர் ஜெயத்தை எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா! அப்படின்னா அவர் ஜெயத்தை எடுத்துட்டாரு. அப்ப அவர் ஜெயத்தை எடுத்துட்டாருன்னா நம் வாழ்க்கையிலையும் அந்த ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில செயல்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்யறாருன்னா, ஓகே, இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம் கிறிஸ்தவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இதே உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்டியனிட்டி இல்லை. மரணம் மட்டும் நடந்துச்சுன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்டியனிட்டி இல்லை. அது எப்படி நம் பிரசங்கிக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேலை செய்யாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னா பிரசங்கிக்கிறதே ஒன்றும் இல்லைன்னு பவுல் சொல்றாரு. நான் சொல்ல, வேதத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையிலே, ஒவ்வொரு வார்த்தையிலே உண்டு. அதனாலதான் அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா, பிறருக்கு போய் அது கிரியை செய்கிறது. இன்றைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல போகிறோம், இயேசுவை பத்தி சொல்லுறோம். என்ன வல்லமை கிரியை செய்கிறது? உயிர்த்தெழுந்த வல்லமை. Because when we preach about the cross, it's all about love of God. ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆனா அந்த இடத்துல வல்லமை செயல்படணும்னா இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கணும். வல்லமை செயல்படும். அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கணுமா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாய் பிசாசோடைய ராஜ்யம் உடைந்து போனது. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை கட்டினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அநேக முறை சொல்றாரு, தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு. உம்முடைய ராஜ்யத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொன்னாரு. என்ன சொல்றாரு அவரு? அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இந்த இடத்திலே தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும் என்கிற அந்த காரணத்தை இயேசு சொல்லுகிறாரு. அந்த 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 இடத்துல அநேக பிரசங்கம் இயேசு செய்தார். தேவ ராஜ்யத்தை பற்றி செய்தார். தேவ ராஜ்யம் என்னதென்று அவர் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு தேவ ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது. எதனால? அவர் உயிர்த்தெழுந்ததுனால. சபை கட்டப்பட்டிருக்கிறது அவர் உயிர்த்தெழுந்ததுனால. அவர் உயிர்த்தெழுதலைன்னா ஒன்றும் நடந்திருக்காது. பிசாசு ஜெயிச்சிருப்பான் உயிர்த்தெழுதலைன்னா. ஏன்னா இயேசு அந்த திறவுக்குள்ள எடுத்திருக்க முடியாது. அவர் வெற்றியை பிரசங்கித்து இருக்க முடியாது. அவர் போய் பிரசங்கம் பண்ணி திறவுக்குள்ள எடுத்துட்டு வந்து உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுத்துட்டாரு. அதனால்தான் நம்ம விடுதலை உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். அடுத்தது, அவர் மரண அந்த உயிர்த்தெழுதல் மூலியமாக ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்த வாழ்க்கை, உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரும்பியும் சொல்லுறேன், உயிர்த்தெழுதல் மூலியமாக ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்த வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, நமக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழலைன்னா ரட்சிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். அவர் வந்து காப்பாத்துறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். அவர் உயிர்த்தெழுததுனால நம் ரட்சிப்பு உயிரடைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம் ரட்சிப்பு உயிரடைந்த காரணம் அவருடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. ஆமென். இயேசு நம்ம எல்லோரையும் காப்பாற்றி இருக்கிறார். எதன் மூலியமாக? உயிர்த்தெழுதல் மூலியமாக. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் வாழ்க்கையிலே ஒரு சொன்ன அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்குதுன்னு, இன்னொரு சாட்சியை நான் படித்தேன். எப்படி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அற்புதம், அதிசயம் நடக்கும். ஒரு பாஸ்டர் வந்து அவர் பார்ட் டைமாக வேலை செய்கிறாராம். அந்த வேலை செய்யும் போது அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. ஹாஸ்பிட்டல் அந்த கிளினிக்கில் வேலை செய்வார். அவர் ஒரு நர்ஸ்னு சொன்னார். அந்த இதில் எழுதியிருக்கிறாரு நர்ஸ். அப்போ அந்த நர்ஸாக இருக்கும்போது ஒரு ப்ரெக்னன்ட் லேடி வராங்க.
அந்த ப்ரெக்னன்ட் லேடியில் வந்து என்னாச்சுன்னா, இது வந்து குழந்தை பிறந்துருச்சு, அது செத்து போச்சு. இது வந்து கர்ப்பத்திலேயே இருக்குது, செத்து போச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உன்னுடைய குழந்தை பிழைக்கும். மரணத்தின் ஆவியை உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர் விரட்டினார். அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே உயிராக வந்துடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போயிருக்குதோ அதெல்லாம் உயிர் பெறறதுக்கு அற்புதம் செய்யறதுக்கு இருக்காரு. இன்னைக்கு எதெல்லாம் மறுத்து போயிருக்குது, நம்ம செய்கிற வேலையில், நம்ம செய்கிற எல்லா காரியத்தில், நம்முடைய உறவில், நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும், நம்ம நண்பர்கள் கூட, நம்ம வேலை செய்கிற இடத்துல ஏதாச்சும் காரியம் மறுத்து போயிருக்குதா? ஃபைனான்ஷியலி மறுத்து போயிருக்கா? ஃபைனான்ஷியலி பொருளாதாரம் மூலியமாக பண தேவைகளில் மறுத்து போயிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு தெரியுங்களா? அந்த மரித்து போயிருக்கிற அந்த காரியத்தில் இருந்து பண தேவைகளில் நம்ம மரித்து போயிருக்கோம்னா பண ரீதியில் அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்யும். சுகம் மட்டும் இல்லை, அற்புதமும் செய்ய முடியும். நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியத்தை செய்வேன்னு ஆண்டவர் சொன்னார். நம் கேட்கும் போது எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியத்தை நான் செய்வேன்னு சொன்னாரு. மேலான காரியத்தை நாடுங்கன்னு சொன்னாரு. அவரை தேட சொன்னாரு. அவரை தேட 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 அற்புதங்களும் அதிசயங்களும் நம் வாழ்க்கையிலே நடக்கும். ஆண்டவர் மரணம் மூலியமாய் மாம்சத்தை வென்று விட்டார். மாம்சத்தை வென்றுட்டாரு. இந்த மாம்சத்தோடைய ஆசைகள், இந்த மாம்சத்தோடைய எண்ணங்கள், மாம்சத்தோடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் வென்று விட்டார். அவர் வென்றதுனால நம்மளும் வெல்ல முடியும். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் அதை உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்றைக்கு அவர் உலகத்தை ஜெயித்துட்டாருன்னா எந்த உலகத்தை சொல்றாரு? மாம்சத்தையும் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறாரு. நமக்குள்ளே வேலை செய்கிற, ஆண்டவருக்கு விரோதமாய் வேலை செய்கிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அது எல்லாத்தையும் வெல்லும்படியாய் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்தால் நமக்கு விடுதலையும் நடக்கும், அற்புதமும் நடக்கும். ஹல்லேலூயா! ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் என்னத்தை குறிக்குதுன்னா, ஆளுகை செய்கிறவர் என்று குறிக்கிறது. ஆளுகை செய்கிறவர். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இந்த மரணம் மூலியமாய் இயேசு நமக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார்னு பார்த்தோம். டெலிவரன்ஸ் தராருன்னு பார்த்தோம். விடுதலை எப்படி வரும்? அவருடைய மரணம் மட்டுமல்ல, மரணம் மூலியமாய் எல்லாம் முறிந்து உயிர்த்தெழுதலே நம்மளுக்கு விடுதலை தராரு. இன்னைக்கு எந்த காரியத்தில் நம்மளுக்கு விடுதலை இல்லை? நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் நம்மளுக்கு விடுதலை தேவை. நம்ம எல்லாத்துலேயும் இருந்து விடுதலையாக நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நான் உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பொய் சொல்கிறது நம்ம தான். Because we are not perfect. Only Jesus Christ is perfect. The perfection comes from God. And God will make us perfect like Him in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை பரிபூர்ணமாய் பூர்ணமாய் மாக்குவது ஆண்டவருடைய சித்தம். அவருக்குள்ளதான் நம்ம பரிபூர்ணமாக மாற முடியும், தவிர நம்ம சொந்தமாக பரிபூர்ணமாக மாற முடியாது. அதனால தான் நமக்கு விடுதலை தேவை. 1 கொரிந்தியர் 15:55 பாடின பாடலுடைய அந்த வார்த்தை வரும், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. பாதாளத்தை ஜெயித்த இயேசு நம் மத்தியிலே இன்று பிரசன்னமாக இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! இந்த இடத்துல இருக்கிறார். எஸ் ஜீசஸ். ஹீப்ரு 2வது அதிகாரம் 14-15 நம்ம வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய
பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அந்த கடைசியா விடுதலை ஆக்கிறதுக்குன்னு சொல்ற அந்த ரகசியம் என்னன்னா உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இந்த மரணத்தில் இருக்கிறவர்கள், கட்டில இருக்கிறவர்களை விடுதலையாக்கவே இயேசு மரணத்தை வென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 9வது வசனம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். மரித்தோர் மேலும் உயிராய் இருக்கிறவர்கள் மேலும் அவர்கள் ஆளுகை செய்யும்படியாய் அவர் அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் நிரூபிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் ஆளுகை செய்கிறவராக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த ஆளுகை செய்கிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வந்தாருன்னா, அவர் ஆளுகை செய்தாருன்னா என்ன நடக்கும்? நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த தடைகள் எல்லாம் முறிந்து போகும். அப்ப ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ சாதாரணமா நம்ம வாழ்க்கையில சும்மா இருக்கல, அது அநேக காரியத்தை நம் வாழ்க்கையிலே செய்கிறது. அப்ப இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை தருவாராக. ஆமென், ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சா நம்ம பேசும்போது ஆண்டவர் வல்லமை அப்படியே வெளியே வரும். இன்னொரு மரணம் இருக்கு. இயேசு என்ன சொன்னாரு? செத்தவங்க போய் அடக்கம் செய்யட்டோம்னு சொன்னாரு. அதுல என்ன ரகசியம் உண்டுன்னா, இயேசு ஏன் அப்படி சொன்னார்னா, எல்லாம் உயிரா தானே இருக்கிறாங்க, அவங்களாம் செத்தவங்கன்னு சொன்னாரு. பாவத்தினாலே ஆத்துமா செத்து போயிருக்கு, செத்தவங்க அடக்கம் செய்யட்டும். ஆத்துமால செத்து போனவங்க அவங்க போய் செத்தவங்களை அடக்கம் செய்யட்டும், நீ என் கூட வான்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுதல் எதுக்கு கொடுத்தாருன்னா, ஆத்துமா செத்து போயிருக்குல, இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நாம் மரித்து போயிருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில வேலை செய்கிறது. இன்றைக்கு ஆண்டவர், ஓ எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். சரீரத்தில் உங்களுக்கு வலி இருக்கிறவர்கள், ரொம்ப நாள் அந்த வலி உங்களுடைய சரீரத்தில் இருக்கு, அந்த விடுதலை பெறும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறார். விடுதலை தரும்படியா. ஓ எஸ் God. A music should come. எல்லோரும் கண்களை மூடி அப்படியே தேவனுடைய பிரசன்னத்திலே ப்ளீஸ். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த இடத்துல அப்படியே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய இமோஷனலில் பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய சிந்தையில் பிரச்சனை இருக்கலாம், உங்களுடைய மனதில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கலாம், உங்களோட பண தேவைகள் பிரச்சனை இருக்கலாம். என்னதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், அவர் உணர்த்துகிறார். எனக்கு சில பிரச்சனையில் இருக்கிறீங்க, குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உண்டு, ஃபைனான்ஷியலில் சில பிரச்சனைகள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனையில இருந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையிலே வந்து ஒரு விடுதலையை தரும்படியா. Yes Jesus Christ of Nazareth. Yes Jesus, yes Jesus, yes Jesus, yes Jesus. ஓ ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையிலே செயல்படும்படியா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையிலே செயல்படும்படியா. ஆண்டவரே, இதோ உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அவர்கிட்ட கேட்போம். ஓ எஸ் Holy
கொஞ்ச நேரம் அவருக்கு இடம் கொடுப்போமா? Just stand and lift up your hand and give everything to God. நாம் எழுந்து நின்று அப்படியே கைகளை உயர்த்தி just surrender to him. Let the resurrection power, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக. Oh yes Jesus. எல்லா விதமான பரம்பரையாக வருகிற வியாதிகள் உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவின் நாமத்திலே அவர்களை விடுதலை செய்வதாக. In the name of Jesus. Oh yes Lord. இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Oh yes Jesus. கைகளை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே ஜெயத்தை நான் அனுபவிக்க வேண்டும், சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை மாத்திரம் உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க, உங்களோட உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. நிரப்ப கேட்க கேட்க ஆண்டவர் இன்றே வேலை செய்கிறாரு, இன்றே வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிலரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல் தருவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு ஆவியானுடைய வல்லமை. ஓ எஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஆவியை எழுப்புகிறது. மரணத்தில் இருந்த ஆவிகள் ஜெபிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, வேதத்தை தியானம் செய்ய முடியாதபடி, தேவனுக்காய் வாழ முடியாதபடி செய்த எல்லா விதமான மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றே உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. Yes Jesus Christ of Nazareth. Right now, oh Lord. Oh, தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது, தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. சிலர் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரு, சில ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். It's not me. God is coming upon you. ஆண்டவர் உங்க பக்கத்துல வருகிறார், ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறார். And he is touching you. Whether your shoulder, உங்களுடைய ஷோல்டரை தொட முடியும், ஆண்டவர் உங்க கைகளை தொடுகிறார். சிலருக்கு ஆண்டவர் கைகளை தொடுறாரு, சில பேர் ஆண்டவர் அப்படியே கட்டி அணைக்கிறதை என்னால பார்க்க முடியுது. சில பேர் எஸ் லார்ட் ஆண்டவர் கட்டி அணைக்கிறார். சிலருடைய சரீரத்திலே ஆண்டவர் விடுதலையை தருகிறார். விட முடியாத எல்லா கட்டுகளும், சரீரத்தை கட்டி இருக்கிற வியாதிகள், சரீரத்தை கட்டி இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். சிந்தனையிலே சிந்திச்சு 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 தலை வலி எடுத்து இன்றும் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, இன்று தேவன் உனக்கு அந்த தலைவலியில இருந்து ஒரு விடுதலையை தருகிறார். எஸ் ஜீசஸ். மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்னும் ஆகல, ஒன்னும் நடக்கல, மருந்து எடுக்கிறேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல, சரீரத்துல டாக்டர்கிட்ட போனா ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட வியாதியில இருந்து உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே விடுதலையை தருகிறார். Yes Jesus. The power of Holy Spirit, the power of resurrection in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தேவனை ஆராதிப்போமாக. தேவனை ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிக்க 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 தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல அதிகரிக்கிறது. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Yes Jesus, yes Jesus. The power of Holy Spirit, the power of Holy Spirit, the power of Holy Spirit. Yes Lord. எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லையே, எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் தங்கவில்லையே. பணம் சம்பாதித்தனே அப்படியே ஓது, அப்படியே போது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வருது. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே
உங்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு விடுதலை வருகிறது. பொருளாதாரத்திலே விடுதலை, பொருளாதாரத்திலே விடுதலை. பிசினஸ் செய்யறேன், இதுவரையிலும் செஞ்சு கொண்டுதான் இருக்கேன், ஆனா வெற்றியை நான் பார்க்க முடியல. வேலை வர்ற மாதிரி வருது, அப்புறம் போயிருது. வேலை வர்ற மாதிரி வருது, நஷ்டமாயிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய பிசினஸை உயிர்ப்பிக்கிறது. I activate the power of resurrection in the name of Jesus. I activate it in every life, in every person. ஒவ்வொருவருக்குள்ளே இந்த வல்லமையை நான் ஆக்டிவேட் பண்ணுகிறேன். Let it be life in their life in the name of Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. He is here, he is here. Yes, worship the Lord. ஆராதிப்போம், 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 ஆராதிக்க ஆராதிக்க கட்டுகள் உடைந்து விடுது. ஆராதிக்க ஆராதிக்க எல்லா பலவீனங்களும் நீங்கி போகுது. ஆராதிக்க 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 எல்லா வியாதிகளும் நீங்கி போகுது. ஆராதிக்க 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 பரம்பரையான இருக்கிற கட்டுகள் சாபங்கள் தைகிறது. எஸ் ஜீசஸ். விட முடியாத பாவங்கள் சிலருக்கு உண்டு. அந்த பாவத்தை கூட ஆண்டவர் விட தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே உங்களை இப்பொழுது நிரப்புகிறார். எஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நசரேத். I activate it in the name of Jesus. Yes, Jesus. The power of Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலே, உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மேலே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Yes, Lord. God is moving here. ஆண்டவர் இங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். சிலரோட உள்ளத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் இதயத்திலே அநேக புண்கள் உண்டு, அநேக வார்த்தையினாலே புண்கள் உண்டு. சிலரே எஸ் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறார். இங்க அநேகர் உங்களுடைய வேலை இடத்துல பேசின பேச்சினால உங்களுடைய உள்ளம் புண்களாயிருக்கு. சிலர் யாரோ ஒரு காரியத்தை சொன்னதுனால உங்கள் உள்ளம் புண்ணாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த புண்கள் எல்லாம் ஆறும்படியாய் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதோ வந்து உங்களை நிரப்புகிறது இப்பொழுது. Yes, Jesus, hallelujah. Oh, yes, Lord. The power of Holy Spirit. Yes, God. Oh, yes, Lord. Thank you, Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. இயேசு ஜீவிக்கிறபடியாய் நான் ஜீவிக்கிறேன். என் இயேசு எனக்குள்ளவர், மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கின்றார். எனக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலே ஒரு ஒப்பு கொடுத்தலோடு போவோமா? ஆண்டவரே, எனக்குள்ள இருப்பது நிச்சயம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறார். எப்படி பவுல் சொன்னாரோ, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். பவுலுடைய ஆசை என்னவென்றால், நான் உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிய விரும்புகிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறிய விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ துயரங்கள் வந்தது. அவைகள் யாவும் அவர் ஜெயிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு ஜெயித்த கொடுத்தது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது. இன்று கூட தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்புங்கள், அதை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள். தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். இயேசு சொன்னார், மரத்துக்கு ஏறதுக்கு முன்பதாக வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் உண்டு. புறப்பட்டு சொல்லுங்கள், நான் உங்களோட கூடவே இருக்கிறேன் என்று. நம்மோடு இருக்கிறவர்
சதா காலமும் வருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் என்று நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னோனிய ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்களோடு சதா காலமும் இருப்பதாக என்று சொல்லி உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.